24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹசீன் தில்ருபா அப்படிங்கிற சூப்பரான ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2021 வந்திருக்கு. இந்த படத்தோட ஹீரோ ரிஷியும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோ கொலை செய்யப்பட போலீஸ் ஹீரோயின் மேல சந்தேகப்படுறாங்க. உண்மையிலே ஹீரோயின் தான் கொலை செஞ்சாங்களா இல்ல வேற ஆளா? கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேர் ராணிங்கிறது. அங்க இருக்கிற தெருநாயல்கள்லாம் கறி துண்டை போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வீடு வெடிக்கிற சவுண்டு கேக்குது. இவங்களும் அதிர்ச்சி ஆகி உள்ள போய் பார்க்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. அவரோட கையில ராணிங்கிற இவங்க பேரை பச்சை குத்திருப்பாரு. அந்த கை தனியா கிடக்கிறத பார்த்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடம் ஃபுல்லா எரிஞ்சு போனதால அந்த இறந்து போன உடலும் பயங்கரமா எரிஞ்சு போயிருக்கு. இப்ப போலீஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவரோட தலையில யாரோ பயங்கரமா அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி தான் அந்த கொலையை பண்ணதா சொல்றாங்க. இப்ப கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் இறந்து போனதா ஹீரோயினை காமிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சந்தேகப்படுறாரு. இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் ரிஷிங்கிறது. ஹீரோவும் ராணிய பொண்ணு பார்க்க வராரு. 2 பேருக்கும் பிடிச்சு போனதுனால மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ராணிக்கு பண்டித்துங்கிறவர் எழுதுற கிரைம் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதுன புக்கெல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட தனக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்கும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ராணியை ரொம்ப பிடிச்சு போனதால அவரோட இடது கையில ராணிங்கிற பேரை பச்சை குத்திக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் கிட்ட விசாரணை பண்ணிட்டு 2 மாசமா சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியும் நீ தான் உன்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிருக்க. உண்மைய உன்னோட வாயிலிருந்தே வர வைப்பேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்து நடந்த விஷயத்த கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டு ஹீரோட ஊருக்கு வராங்க. ஹீரோ ஒரு இன்ஜினியரா இருப்பாரு. சாதுவா அமைதியா தன்னோட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் தன்னோட வீட்டுக்காரர் இப்படித்தான் இருக்குன்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குது. எதுக்குன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் முதல்ல மனசை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒய்ஃபை தொடணுங்கிற மனநிலையில் இருப்பாரு. இது சுத்தமா ஹீரோயினுக்கு பிடிக்கல. இவங்களும் அம்மாவுக்கு போன் பண்ணி, அவர் நான் நினைச்ச மாதிரி இல்ல, இந்த ஊரு எனக்கு பிடிக்கல, எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ கேட்டுட்டு ராணிக்கு ஏத்தால் நம்ம இல்லைன்னு நினைச்சு அவங்கள விட்டு விலக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினும் இதை நோட் பண்ணிட்டு உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் அன்னைக்கு நீ பேசுனதை நான் கேட்டேன், உனக்கு ஏத்தால் நான் கிடையாது, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதை நிப்பாட்டிடுறாரு. இதனால ஹீரோயினும் நம்ம பண்ணது தப்புன்னு நினைச்சு ஹீரோ கிட்ட பல தடவை பேச ட்ரை பண்றாங்க. நம்ம ஹனிமூன் கோவாவுக்கு போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம்ல, என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க அந்த கோவாவுக்கு போற பிளைட் டிக்கெட் எல்லாம் கிழிச்சு போட்டு போறாரு. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லார்கிட்டையும் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, சில நாள் சந்தோஷமா இருப்பாங்க, சில நாள் சண்டை போட்டுக்குவாங்க. இப்படித்தான் இவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. எப்ப அவங்க வீட்டுக்கு நீல் வந்தானோ அப்பயே அவங்க சந்தோஷமெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. இந்த நிலைமையில 2 பேரும் இருக்கும்போது ஹீரோவுக்கு சொந்தக்கார பையன் நீலுங்கிற ஒருத்தன் வீட்டுக்கு வரான். இவன் ஹீரோவுக்கு தம்பி முறைதான். கொஞ்ச நாள் ஹீரோவோட வீட்டிலே தங்கியிருக்கான். ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததும் பிடிச்சு போகுது. இப்ப அவங்களும் தனிமையா இருக்கிறனால நீல் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அவங்க கூட ஜாலியா பேசி பழக ஆரம்பிக்கிறான். இந்த பழக்கம் கொஞ்ச நாள்ல கள்ளக்காதலா மாற ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளவா சமைக்க தெரியாது. நீலுக்காக சமையல் கத்துக்கிறாங்க. வீட்டு வேலையும் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்ச ஹீரோவுக்கும் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. நமக்காகத்தான் இதெல்லாம் பண்றான்னு ஹீரோவும் நினைக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோயினும் நீல் கிட்ட நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயத்த ரிஷி கிட்ட சொல்லிட்டு தனியா போய் வாழலாம்னு சொல்றாங்க. இப்ப நீலும் இத பத்தி எதுவும் சொல்லாம எனக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றான். ஹீரோயினும் மட்டன் வாங்கிட்டு வந்து வீட்டுல சமைக்கலான்னு போகும்போது இவங்க மாமியாரும் சமையல் ரூம்ல நான்வெஜ் சமைக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவங்க சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவங்களும் ஆசையா சமைச்சு நீலுக்கு கொடுக்கலாம்னு எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மாமியார் தடுத்து, எங்க போயிட்டு இருக்க, நீல் அவனோட ரூம்ல இல்ல, சொல்லாம எங்கேயோ போயிட்டான், மறுபடியும் வந்தா அவனுக்கு இருக்குன்னு மாமியாரும் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் அதிர்ச்சியாகி நீல் தன்னை ஏமாத்திட்டு தான் நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லி இந்த மட்டனை அவனுக்காக தான் சமைச்சதா சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கும் அவங்கள சுத்தமா பிடிக்காம போயிருது. அவங்க கிட்ட எதுவும் பேசாம சாப்பிட்டு கிளம்பி போறாரு. அடுத்து ஹீரோவும் இதுக்கெல்லாம் காரணம் நீல் நினைச்சு அவரை கத்தியால குத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவன் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிடறான். அடுத்து 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. இப்ப நீலும் என்ன சொல்றானா, நீ உன்னோட ஒய்ஃபை ஒழுங்கா வச்சிருந்தேனா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது, ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு அவனும் சொல்றான். அடுத்து ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. இப்ப ஹீரோயினும் எங்க போயிட்டு வரீங்க, முகமெல்லாம் காயமா இருக்குன்னு கேக்குறாங்க. நீலுக்கும் எனக்கும் சண்டை, அதனாலதான் இந்த காயம். நீல் உண்மையிலே உன்னை லவ் பண்ணியிருந்தா ஏன் உன்னை விட்டு போகணும், நீ இங்கிருந்து போயிரு, உன் மேல பயங்கர கோவமா இருக்கேன், நான் உன்னை கொன்னாலும் கொன்னுருவேன், உடனே கிளம்பி போன்னு சொல்றாரு. அவங்களும் பெரிய மனசு இல்லாம தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன டிராப் பண்ண முடியுமான்னு கேட்க, முடியாது, ஆட்டோ பிடிச்சு போன்னு ஹீரோவும் சொல்லிடுறாரு. இதனால அவங்களும் வெளியே போய் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தெருவில் இருக்கிற சில பசங்க இவங்களை கிண்டல் பண்றாங்க. நீல் இங்கிருந்து போயிட்டான்ல, அதனால நீயும் கிளம்புறியா, நான் வேணா டிராப் பண்ணுவான்னு கிண்டல் பண்றாங்க.
இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் நான் உனக்காக ஆட்டோ தேடி பிடிக்கிறேன், நீ உள்ள போய் இருன்னு அனுப்பிச்சு வராரு. ஹீரோவையும் அந்த பசங்க கிண்டல் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்த ஹீரோயினும் ஒரு முடிவு போடுறாங்க, நான் பண்ண தப்புக்கு இவர் ஏன் கஷ்டப்படணும், என்ன ஆனாலும் சரி நம்ம இங்கதான் இருக்கணும்னு நினைச்சு திங்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. நீங்க என்ன கொன்னாலும் சரி இங்கதான் இருப்பேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால கடுப்பான ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்கள படிக்கட்டுல இருந்து விழ வைக்கிறது, கேஸ் கொஞ்சம் லீக் ஆகி அவங்க மூஞ்சில நெருப்பு அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை ஹீரோ தான் பண்ணாருன்னு தெரிஞ்சும் தான் பண்ண தப்புக்காக அமைதியா இருக்காங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு தான் அவனுக்கு பிடிக்கலையே, ஏன் அங்கேயே இருந்தேன்னு கேட்க, கோபம் எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் அன்பும் இருக்குன்னு பண்டிட் புக்ல போட்டிருக்கு, அதை நீங்க படிச்சது இல்லையான்னு ஹீரோயினும் கேட்கறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோவும் சரக்கு அடிச்சுட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க வராங்க. என் கூட பேச மாட்டியா, நான் செத்தாதான் நிம்மதியா இருப்பியா, இந்த மாடியில இருந்து என்ன தள்ளி விட்டுன்னு அவங்களும் மேலே ஏறி நிக்கிறாங்க. ஹீரோவும் நமக்கு இவ துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சு தள்ளிவிட போவாரு. ஆனா இவரோட மனசு அதுக்கு அனுமதிக்காது. அதனால இவரால் தள்ளிவிட முடியல. இப்ப ஹீரோவும் நான் உண்மையிலே உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்களும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம், பழசெல்லாம் மறந்துடுவோம் சொல்ல ஹீரோவும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் வெளியே போகும்போது நீல் இருக்கிறத பாக்குறாங்க. நீல் ஒரு பொண்ணோட பைக்ல உட்காந்துருப்பான். இதை பார்த்து கடுப்பான ஹீரோயினும் அவன் பைக் கண்ணாடியை உடைக்கிறாங்க. இப்ப நீலும் என்ன பண்றானா அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டுட்டு, இப்ப என்னோட பைக் ஃப்ரீயா தான் இருக்கு, நீ வேணா வரலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இதை பாக்குற ஹீரோவும் செம்ம கடுப்பாகிறாரு. இப்ப ஹீரோவும் கார்ல அவனை வேகமா துரத்திட்டு போறாரு. இதை பார்த்த நீலும் வேகமா போறான். ஒரு கட்டத்துல ஹீரோட கார் ஒரு இடத்துல மாட்டிக்கும். நீல் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். காரை சரி பண்ண ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுக்குறாங்க. பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்லயே ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் கொலை நடந்த அந்த இடத்துக்கே போறாரு. அவங்க வீட்டுல கேஸ் வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயின் வெளியே வந்து ஒரு ரிக்ஷாவில ஏறி மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கேயே ஒரு மணி நேரம் இருந்திருப்பாங்க. இதையெல்லாம் அந்த ரிக்ஷாக்காரன் இன்ஸ்பெக்டர் சொல்றான். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு, இது அவங்க பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ரிஷி ஆபீஸ்க்கு கிளம்பி போனதும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நீல் வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் ரிஷி ஒரு வேலையா மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு. அரை மணி நேரம் கழிச்சு மார்க்கெட் போறதுக்காக ராணி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. எதுக்காக அந்த ரெண்டு பேரையும் வீட்டுல விட்டுட்டு வெளியே வரணும்? அங்கிருந்து தப்பிச்சு போன நீல் எங்க இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி நீல் ரிஷியை தாக்குன ஆயுதம் எங்க இருக்குன்னு தெரியல. இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி ஹீரோயின் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதாவும் சொல்றாரு. அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் கால் வருது. உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல நீல் அங்கிருந்து தப்பிச்சு ஆத்துல நீந்தி போற மாதிரி இருக்கு. இப்ப இன்ஸ்பெக்டரும் நீல கண்டிப்பா பிடிக்கணும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவரோட ஹையர் ஆபீசர் வந்துடுறாரு. இப்ப அவரும் என்ன சொல்றாருன்னா, 2 மாசமா அந்த கேஸ் போயிட்டு இருக்கு, இதை விட்டு புதுசா இன்னொரு கேஸ் வந்திருக்கு, அதை பாருன்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, இந்த கேஸை முடிச்சிடறேன்னு சொல்றாரு. அடுத்து இன்ஸ்பெக்டரும் ஹீரோயின் கிட்ட அந்த வீடியோ காமிச்சு நீல் எங்கன்னு கேக்குறாரு. அவங்களும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்பயும் எனக்கு தெரியலன்னு தான் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களான்னு கண்டுபிடிக்க அதுக்கான ஏற்பாடுகளை பண்றாரு. இப்ப ஹீரோயினும் அந்த மெஷின்ல மாட்டக்கூடாதுன்னு நினைச்சு செருப்புல ஒரு ஆணிய குத்தி கால்லயே குத்திக்கிட்டு இருக்க மாதிரியே செட் பண்றாங்க. இதனால அவங்க கால்ல பயங்கரமா வலி வருது. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் இவங்க வலியில இருக்கனால ஒரே மாதிரி தான் பதிவாகும். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ரிஷியோட ஆபீஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நிறைய பொருள் வாங்குறதுக்காக போயிருந்தாரு. ஆனா சில பொருட்களை வாங்காம வந்துட்டாரு. அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது நீலும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நீல், நான் உன்னை கூட்டி போத்தான் வந்தேன், ரிஷி கிட்ட சொல்லிட்டியா, நம்ம 2 பேரும் இங்கிருந்து கிளம்புவோம்னு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அப்ப ரிஷி சில பொருள் வாங்காம வந்தார்ல, அதை வாங்குறதுக்காக கிளம்பி போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தப்பதான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து இன்ஸ்பெக்டரும் டாக்டர் கிட்ட ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு கேட்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்களோட இதய துடிப்பு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் நொண்டி நடக்கிறத பார்த்து கால்ல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைச்சு செருப்பை கலட்ட சொல்றாங்க. அதுல ஆணி இருக்கிறத கண்டுபிடிச்சு செருப்பு இல்லாம உட்கார வைக்கிறாங்க. இப்ப டாக்டரும் சில கேள்விகளை கேட்க ஏற்கனவே சொன்ன அதே பதில தான் சொல்றாங்க. இதய துடிப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கு. டாக்டர்னாலும் உண்மையை கண்டுபிடிக்க முடியல. இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்த 2 நாளும் முடிஞ்சு போகுது. அப்ப இன்ஸ்பெக்டரோட மைண்ட் வாய்ஸ்ல இந்த கேஸை மறக்க மாட்டேன், வாழ்க்கையில இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறாரு. அடுத்து 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. அங்க ஒரு கடையில பண்டித்தோட புக் இருக்கும். ஏற்கனவே இந்த புக்கை பத்தி ஹீரோயின் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புக் எதை பத்தி சொல்லிருக்கணும்னா, ஒரு கிரைமை எப்படியெல்லாம் மறைக்கலாம்னு அதை பத்தி இருக்கும். அந்த புக்கை படிக்க படிக்க இவருக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. உண்மையிலே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. வீட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரதுனால ஹீரோ பொருள்லாம் வாங்கிட்டு வராரு. அங்க நீல் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கத பாக்குறாரு. நீல் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினும் அவனை திட்டிட்டு இருப்பாங்க. நீலும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற வீடியோவை காமிச்சு எல்லாருக்கும் அனுப்ப போறதா சொல்லி மிரட்டுறான். இதை பார்த்த ஹீரோவும் அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீல் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோட கழுத்தை பயங்கரமா நெருக்கிறான். அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு மட்டன் கறி எடுத்து அவன் தலையிலே அடிக்கிறாங்க. தலையில பயங்கரமா அடிபட்டதுனால நீலும் அங்கேயே இறந்து போறான்.
இப்ப ஹீரோயினும் நான் தான் அவனை கொன்னுட்டேன், போலீஸுக்கு போன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இது தெரியாம நடந்தது, இவனுக்காக நீ ஜெயிலுக்கு போக போறியான்னு சொல்லி ஒரு பிளான் ரெடி பண்றாரு. அது என்னதுன்னா, இறந்து கிடக்கிறது நீல் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோவை கொண்டுட்டு நீல் இங்கிருந்து தப்பிச்சு போன மாதிரி செட் பண்றாரு. நீலோட உடம்பு ஃபுல்லா மண்ணெண்ணையை ஊத்திட்டு இறந்து கிடக்கிறது நான் தான் நம்ப வைக்கிறதுக்காக நீலோட ஒரு கையை வெட்டி எடுத்துறாரு. இவரோட இடது கையில ராணின்னு பச்சை குத்திருப்பார்ல, இறந்து போனது ரிஷி தான் நம்ப வைக்கிறதுக்காக அவரோட இடது கையை அவரே வெட்டி நீலோட உடம்பு கிட்ட வச்சிடறாரு. ஃபுல்லா கறியிருச்சுன்னா தெரியாதுன்றதுக்காக ஒரு துணியையும் சுத்தி வச்சிடறாரு. அடுத்து ஹீரோயினும் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போகும்போது நீல கொன்ன மட்டன் துண்டையும் எடுத்துட்டு போறாங்க. அதை மட்டன் கடையில கொடுத்து வெட்டியும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த கறியை தான் ஸ்டார்டிங் சீன்ல நாய்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப ஹீரோவும் நீல் தான் இங்கிருந்து தப்பிச்சு போறான்னு காட்டுறதுக்காக அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் திரி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வெடிக்கிற மாதிரி செட் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆத்துல குதிச்சு தப்பிச்சு போயிருப்பாரு. இந்த வீடியோவை தான் இன்ஸ்பெக்டர் பார்த்திருப்பாரு. இவங்க பண்ண எல்லா விஷயமும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இப்ப அவரும் பெருசா கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு. இப்படி லவ்வுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? அவனோட கையை இழந்து தன்னோட மனைவியை காப்பாத்திருக்கான், உண்மையில அவன் பெரிய ஆள் தான் சொல்றாரு. இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. வந்தது வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். இப்ப 2 பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.